ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் சேர்ந்து திமுக கார பேச வேண்டியதெல்லாம் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கார பேசுகிறான். ஒத்து ஊதக்கூடிய ஊதுகுழலாக கம்யூனிஸ்ட் பேரியக்கம் தன்னை மாற்றிக்கொண்டு விட்டார்கள். சனாதன அவதூறு பேச்சில் துணை முதல்வர் உதயநிதிக்கு எதிராக வந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கூறிய கம்யூனிஸ்ட் சண்முகத்திற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். இயக்கம் சொல்லியிருக்கக்கூடிய பதில் இருந்து எனக்கு தெரியுதுங்கண்ணா, சனாதன கருத்தை எதிர்த்து போராடினாலதான் பெண்கள் இன்னைக்கு அரசு ஊழியர் சாதாரண கடநிலை ஊழியர்ல இருந்து பெண் நீதிபதி வரைக்கும் வந்திருக்காங்க அப்படி கருத்தையும் சண்முகம் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியலீங்கண்ணா, எப்படி இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் பேரியக்கம் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்கண்ணா. ஒத்து ஊதக்கூடிய ஊதுகுழலாக கம்யூனிஸ்ட் பேரியக்கம் தன்னை மாற்றிக்கொண்டு விட்டார்கள். ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கம்னா ஏழை மக்களுக்காக சண்டை போடுவாங்க, ரோட்டுக்கு வருவாங்க, பொது வாழ்க்கையில் ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தை மக்கள் ரொம்ப நாளாக ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் சேர்ந்து திமுக கார பேச வேண்டியதெல்லாம் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கார பேசுகிறான். அதனால் சனாதன ஒழிப்புக்கும் தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும் என்ன சம்பந்தங்கன்னா, இது ஐயருக்கும் அமாவாசைக்கும் போடுற முடிச்சு மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே பெண்கள் முன்னாடி இருந்தாங்க. நீங்களாம் சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு கிளம்பித்தான் இன்றைக்கி பெண்களுடைய மனசை புண்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. 1917 இவங்க ஒழிச்ச சாதியத்தான் பார்க்குறோமே. நான் 17 1917 ஆரம்பித்தாங்க, பேக்வர்ட் கிளாஸஸ் மூவ்மெண்ட்னு ஆரம்பித்தாங்க. அது பின்னாடி 40 அது திராவிட கழகமாக மாறிச்சு, 49 திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிச்சு. நீங்கள் ஜாதி ஒழிக்கிறது இன்னும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோங்க ஐயா, இன்னும் பார்த்துட்டு இருக்கோம் 100 வருஷமாக. இன்றைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாச்சும் ஒரு தம்பதி போய் சரணடைவாங்க. இன்றைக்கும் கொலை நடக்கத்தான் செய்யுது. ஆதிக்க சக்திகள், ஆதிக்கம் இல்லாத சக்திகள்னு நீங்கள் தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 1917 2025 கணக்கு போட்டால் 108 வருஷம் 108 வருஷமாக நீங்கள் ஜாதியை ஒழிச்சு ஜாதியை வளர்த்துனதாயா அதிகம். அதனால் தயவு செய்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேசக்கூடிய ஒத்து ஊதுகுழலாக இருக்க வேண்டாம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.